ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ டே 5ல இருக்கும், ஃபிசிக்ஸ் டே 5ல. ஸோ டே 5ல நமக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு. ஸோ அடுத்த டாபிக் சவுண்டு. ஸோ சவுண்டு வந்து எங்கெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஒன்று 9th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம்லையும் 10th ஸ்டாண்டர்ட்லையும் நமக்கு கவர் ஆகும். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் சவுண்ட் அப்படின்னும் 10th ஸ்டாண்டர்டில் அக்வாஸ்டிக் அப்படின்னு கவர் ஆகும். இது ரெண்டுமே சவுண்டு பற்றி சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ இதோட தமிழ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒலி ஒலியியல். 9ஆம் வகுப்பு 3ஆம் பருவம், 10ஆம் வகுப்பு. 9ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் ஒலியும், 10ஆம் வகுப்புல ஒலியியல் அப்படிங்கிற டாபிக் வரும். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். சவுண்ட்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் இருக்கிற யூனிட்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 9th ஸ்டாண்டர்டில் 3ஆவது பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஒலி அப்படிங்கிற யூனிட். அதில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன், எல்லா டாப்பிக்லையும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். இன்ட்ரடக்ஷனில் ஜென்ரலாக சவுண்டுனா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னவெல்லாம் இருக்கும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இருக்கும். அது ஜென்ரலாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் இருக்கும். ஆக்சுவலாக சவுண்டு எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைப்ரேஷன், ஒரு மெட்டீரியல், ஏதோ ஒரு மெட்டீரியல் வைப்ரேஷன் ஆகிடுச்சுன்னா அந்த சவுண்டு உருவாகும். வைப்ரேஷன் தான் என்ன முக்கியம், சவுண்டு உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம். அந்த வைப்ரேஷன் ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் தேவை. அந்த மீடியத்தில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த வைப்ரேஷன் வந்து நம்ம காதுகள் அடைஞ்சு நம்ம காதில் இருக்கிற ட்ரம்மை வைப்ரேட் பண்ணுச்சுன்னா அங்கே சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இதில் ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டில் கொடுத்துருப்பாங்க, ஒலி ஏற்படுதல். ஸோ அதை நோட் பண்ணிங்க. அப்புறம் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், ஒலி அலைகள் பரவுதல். ஸோ ஒலி அலைகள் எப்படி பரவுது? ஸோ ஒலி அலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு அலையிலே 2 அலை இருக்கு, மெக்கானிக்கல் வேவ், நான் மெக்கானிக்கல் வேவ், எந்திர அலைகள், மின்காந்த அலைகள்னு சொல்லிட்டு. ஸோ எந்திர அலைகள் பரவுவதற்கு ஊடகம் தேவை, மின்காந்த அலைகள் பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை. ஸோ சவுண்டு அப்படிங்கிறது ஒரு எந்திர அலைகள். ஸோ அதனால தான் அதில் என்ன தேவை, ஊடகம் தேவை. அந்த எந்திர அலைகளில் 2 டைப் இருக்கு, நெட்டலை, குறுக்கலை, டிரான்ஸ்ஃபர் வேவ், லாங்கிடியூடல் வேவ் அப்படின்னு இருக்கு. ஸோ செங்குத்தாக அதிர்வடைஞ்சது அப்படின்னா அதை டிரான்ஸ்ஃபர் வேவ்னு சொல்லுவோம். பேரலா அதிர்வடைஞ்சதுன்னா லாங்கிடியூடல் வேவ்னு சொல்லுவோம். கண்டிப்பாக என்ன தேவை, ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவை. ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ராபர்ட் பாயில் அப்படிங்கிறவரு நிரூபிச்சாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்டோட பிக்சர் தான் அதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு குடுவை எடுத்துக்கிட்டாங்க, ஒரு ஜாரு, அதுக்கு உள்ள வந்து ஒரு எலக்ட்ரிக் பெல்ல வச்சிடறாங்க. அது பார்த்தீங்கன்னா வேக்கம் பம்ப் செட்டப் இருக்கு பாருங்க. வேக்கம் பம்ப் செட்டப் வச்சுட்டு உள்ள இருக்கக்கூடிய ஏர்லாம் வெளியில் எடுத்துடுறாங்க. நார்மலான கண்டிஷனை பெல்ல ரிங் பண்றப்ப எல்லாருக்கும் சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி செட்டப்ல வச்சு எலக்ட்ரிக் பெல்லுக்கு வந்து கரண்ட் கொடுத்து அதை ரிங் பண்ண வைக்கிறப்ப சவுண்டு யாருக்குமே கேட்கல. ஏன் அப்படின்னா அது உள்ள எந்த ஒரு பார்ட்டிகளுமே இல்லை, வேக்கமாக கிரியேட் பண்ணிட்டோம். வேக்கம் பம்ப் யூஸ் பண்ணி அதில் உள்ள இருக்கிற ஏர் பார்ட்டிகள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, சவுண்டு கேட்கல. இதுலேருந்து என்ன ஆகுது, சவுண்ட் நீட் மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன், ஒளிப்பரவு ஊடகம் தேவை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு வாட்டி டீட்டெயிலாக இருக்கும், அதை படித்து நோட்ஸ் எடுத்துக்கங்க. இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, சவுண்டு நீட் மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். அதை யார் சொன்னது, அந்த எக்ஸ்பெரிமெண்டோட பேர் என்ன, ஓகேவா? பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கப்புறம் சவுண்ட் இஸ் ஏ வேவ், ஒலி அப்படிங்கிறது ஒரு அலை. லாங்கிடியூடல் நேச்சர் ஆஃப் சவுண்ட் வேவ். ஸோ ஒலி அலைகளில் 2 வகை இருக்குன்னு சொன்னேன். ஒன்று லாங்கிடியூடல், இன்னொன்று டிரான்ஸ்ஃபர் வேவ். ஒலி அலை அப்படிங்கிறது லாங்கிடியூடல் வேவ், பேரலா ப்ரொபகேட் ஆகும். ஸோ இதில் பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், பேரலா ப்ரொபகேட் ஆகுது பாருங்க, அதாவது லைனா இருக்கு பாருங்க. ஸோ அதில் லைனா இருக்கிறது ஒரு பார்ட்டிகல் இன்னொரு பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகி மோதும். ஸோ மோதுற இடங்களை வந்து கம்ப்ரெஷனும், நெகிழ்வுன்னு சொல்றது வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது, டென்சிட்டி கம்மியாக இருக்கிறத வந்து ரேர்ஃப்ராக்ஷனும், டென்சிட்டி அதிகமாக இருக்கிறத கம்ப்ரெஷன் சொல்லுவோம். ஸோ இதோட அந்த டேர்ம்ஸ்லாம் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். நெருக்கம், நெகிழ்வு, ஓகேவா? அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் வேவ், ஒலி அலைகளோட பண்புகள். ஸோ அந்த வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபராக இருக்கிற வேவ்ஸை வந்து, லாங்கிடியூடில் இருக்கிற வேவ்ஸை நம்ம சைன் வேவ்ல மாற்றிக்கிறோம். அதாவது கம்ப்ரெஷன் வந்து அப்பர் போர்ஷனாகவும், ரேர்ஃப்ராக்ஷன் வந்து பாட்டம் போர்ஷனாகவும், நெருக்கத்தை வந்து மேல் பகுதியாகவும், நெகிழ்வு வந்து கீழ்ப்பகுதியாகவும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சைன் வேவ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ சைன் வேவ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டேர்ம்ஸில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் என்ன பாருங்க, வேவ் லென்த்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆம்பிளிடியூட், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸு, அதுக்கு இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வீச்சு, அலைநீளம், தூரம் அப்படிங்கிறது. ஸோ பாருங்க, ஆம்பிளிடியூட், ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், வேவ் லென்த், வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீட். ஸோ இது ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். வீச்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீச்சு இது ஒன்று சொல்லிடுறேன். இதை டீட்டெயிலாக உங்களுக்கு டெஃபினேஷன் ஒரு பேராவாக இருக்கும் உங்களுக்கு புக்கில். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆம்பிளிடியூட் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் தெரியும், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு பார்ட்டிகல் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதோ அதுக்கு பேர் ஆம்பிளிடியூட்னு பேர். வேவ் லென்த் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் பாயிண்ட், அதாவது அந்த அப்பர் மோஸ்ட் டாப் மோஸ்ட் பாயிண்ட் கிரஸ்ட்னு பேரு, அகடுன்னு பேரு. பாட்டம் டெப்த் இருக்குல்ல, டாப், அதாவது கீழே இருக்கக்கூடிய டெப்த் மோஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா
ட்ரஃப்னு பேர், முகடுன்னு பேர். ரெண்டு கிரஸ்ட்டுக்கு இடையில இருக்கிற லென்த்துக்கு பேர் வேவ் லென்த்னு பேர். இல்லைன்னா ரெண்டு ட்ரஃபுக்கு இடையில இருக்கக்கூடிய லென்த்துக்கு பேர் வேவ் லென்த். ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், எவ்வளோ ஹைட் இருக்குங்கிறது. ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு பேர் வேவ் லென்த்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆஃபுக்கு பேர் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் நெட்டாக ப்ராப்பராக நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் வேவ் உருவாகிறதுக்கு எவ்வளோ டைம் தேவை அப்படின்னா அது டைம் பீரியட். 1 செகண்டில் எவ்வளோ வேவ்ஸ் உருவாகுது அப்படின்னு சொன்னால் ஃப்ரீக்வன்சி. ஸோ 1 செகண்டில் 50 வேவ்ஸ் உருவாகுது அப்படின்னா 50 ஃப்ரீக்வன்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரீக்வன்சியும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட் தான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆம்ப்ளிடியூட், வேவ் லென்த், பீரியட், அப்புறம் ஃப்ரீக்வன்சி, இது 4மே இதில் இருக்கும், புக்கில் இருக்கும். நீங்கள் சொன்னதை வச்சு நோட் பண்ணிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் லவுட்னஸ் அண்ட் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு. ஸோ சாஃப்ட் சவுண்டாக இருந்தால் அதோட ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்க. ஆம்ப்ளிடியூட் கம்மியாக இருக்கிறதுக்கு வந்து சாஃப்ட் சவுண்டாக இருக்கும். ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருந்தால் லவுட் சவுண்டாக இருக்கும். நம்ம சவுண்டே ஆம்பிளிஃபையர்னு சொல்லிட்டு அவங்க சவுண்டை ஏற்றுவாங்க. ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட டிராயிங் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒளியோட செறிவு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சவுண்டுக்கு எப்படி இருக்கும், உரப்பு ஒளி, மென்மையான ஒளிக்கு எப்படி இருக்கும், உரப்பு ஒளி லவுட் சவுண்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, ரொம்ப முக்கியமானது சவுண்டோட லெவல் டெசிபலில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 ரஸ்டிங் லீல், இல்லர் சறுக்கின் சப்தம். 20 அமைதியான அறை. ஸோ அமைதியான அறையில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 20 டெசிபல் தான் இருக்கும். அப்புறம் மெதுவாக பேசுதல், தாய் குழந்தைகிட்ட பேசுதல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக பேசுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் 50 டெசிபல் பார்த்தீங்கன்னா வீடு. அமைதியான நூலகத்தில் 40 டெசிபல் இருக்கும். 2 பேர் கான்வர்சேஷன் உரையாடல் பண்ணுற இடத்துல 60 டெசிபல் இருக்கும். அதுக்கப்புறம் சிட்டிஸ் டிராஃபிக்கில் 70 டெசிபல் இருக்கும். சராசரி தொழிற்சாலை ஒளி, ஆவரேஜ் ஃபேக்டரி 80 டெசிபல். சப்வே ட்ரெயின் 90 டெசிபிள். பாய்லர் ஷாப் 100 டெசிபிள். ராக் பேண்ட் வித் ஆம்பிளிஃபையர் 110 டெசிபிள். ஸோ அதுக்கப்புறம் 120 டெசிபிள் பார்த்தீங்கன்னா ரிவர்ட்டிங் மிஷின். ரிவர்ட்டிங் மிஷின் ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஜெட்டு விமானம் பார்த்தீங்கன்னா புறப்படுற ஒளி வந்து ரொம்ப ஹை சவுண்டாக இருக்கும். அது 140 டெசிபிள். 180 டெசிபிள்ங்கிறது ராக்கெட் ஏவுது. ஸோ அந்த டெசிபிளோட டிஃபரன்சியேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. மேட்ச் ஃபாலோவிங்கில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் இருக்கிற ஒரு 4-5 டேட்டா ஒன்றா கொடுத்து 1 மார்க்கு கேட்பாங்க. ஓகேவா? அந்த டெசிபிள் எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க ப்ராப்பராக. அதுக்கப்புறம் அடுத்து போகிறேன், பிச்சு. ஸோ பிச்சு சுருதின்னு சொல்லுவாங்க. நார்மலாக அந்த மியூசிக்கல், நீங்கள் மியூசிக்கல் இந்த பாட்டு பாடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சுருதி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ சுருதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிச்சு வந்து கரெக்டாக இருக்கணும். எந்த விதமான நாய்ஸ் இல்லாமல் ப்ராப்பரான பிச் கரெக்டாக போகணும். அந்த பிச்சு போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது அந்த வேவ்ஸ் வந்து எல்லாம் சேமாக இருக்கு பாருங்க. சேமாக அப்படியே ஒரு பாட்டம் மோஸ்ட் பிச் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் டெம்பர் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கணும் சவுண்டு பேசுகிறப்ப, ஸோ அது இருக்கணும். அப்புறம் வந்து ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். ஸோ சவுண்டில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு. இதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ சவுண்டு வந்து பரவறதுக்கு ஊடகம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஊடகம் அப்படிங்கிறது 3 வகையான ஊடகம் நான் பிரிக்கலாம். ஒரு மெட்டீரியல் அப்படின்னா 3 வகையாக பிரிக்கலாம். என்ன பிரிக்கலாம்? சாலிடு, லிக்யூடு, கேஸ். திடம், திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள். சவுண்ட் வந்து எதில் வந்து அதிகமாக ஸ்பீடாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடில் தான் ரொம்ப ஸ்பீடாக போகும். அதை விட கம்மி லிக்யூடு, அதை விட கம்மி கேஸ். ஓகேவா? சாலிடு, லிக்யூடு, கேஸ், இந்த ஆர்டரில் தான் போகும். இதனால தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம காற்றின் மூலயமா ஒளி பரவுது. நீங்கள் தண்டவாளத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வருதா இல்லையான்னு தண்டவாளத்தில் காது வச்சு கேட்போம். இதோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிடில் வந்து அதிகமாக ஸ்பீடாக போகிறதுனால தான், சவுண்டு ஸ்பீடாக போகிறது தான் காரணம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடில் வந்து என்ன ஆகுது, ஆட்டம்ஸ் வந்து பேக்கெட் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஸோ அதனால வைப்ரேஷன் வந்து ஈஸியாக ட்ராவல் ஆகிடும். லிக்யூடில் கொஞ்சம் பேக்கிங் வந்து விலகி இருக்கும். கேஸஸில் ரொம்ப விலகி இருக்கும். இதுதான் காரணம். ஸோ சாலிடில் இருக்கக்கூடிய ஸ்பீடை பாருங்கள், அதோட கம்மியாக தான் இருக்கும் லிக்யூட், அதோட கம்மியாக தான் இருக்கும் கேஸஸ். ஸோ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அலுமினியத்தில் 6420 மீட்டர் பர் செகண்டு. அப்புறம் நிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 6040. ஸ்டீல் எஃகு 5960. அயான் இரும்பு 5950. பிராஸ் பித்தளை 4700. கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3800. 3980 கண்ணாடி. இது சாலிடில் இருக்கக்கூடிய ஸ்பீட்ஸ். அதுக்கப்புறம் லிக்யூட்ஸ் நிறைய மெட்டீரியல் இருக்குது. இதில் புக்கில் கொடுத்த முக்கியமான அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வாட்டரில் பார்த்தீங்கன்னா 1531. அப்புறம் வந்து வாட்டர் வந்து டிசில்டு வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தூய நீரில் வந்து 1498. எத்தனாலில் வந்து பார்த்தீங்கன்னா 1207. மெத்தனாலில் 1103. அப்புறம் இதோட லிக்விட் முடியுது. அப்புறம் ஹைட்ரஜனில் வந்து 1284. ஹீலியமில் 965. ஏரில் 340. நம்ம நார்மலாக பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா 340 மீட்டர் பர் செகண்ட். அப்புறம் ஆக்சிஜன் வந்து 316. சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து 210. ஸோ இந்த ஸ்பீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
ஸோ இது ப்ராப்பராக நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் டு நோ. ஸோ இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மேலும் அறிந்து கொள்வோம். ஒரு பொருளின் வேகமானது காற்றில் ஒளியின் வேகத்தை விட அதிகமாகும் போது அது மீயொலி வேகத்தில் செல்கிறது. துப்பாக்கி குண்டு, ஜெட் விமானம், ஆகாய விமானங்கள் போன்றவை மீயொலி வேகத்தில் செல்வையாகும். When the speed of any object exceeds the speed of sound in air, it's said to be as a travel at supersonic speed. ஸோ ஏரோட ஸ்பீடை விட அதிகமாக போகிறது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க, சூப்பர்சோனிக் ஸ்பீடில் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஜெட் விமானம், துப்பாக்கி குண்டு இதெல்லாம் சூப்பர்சோனிக், அதாவது மெய் ஒளியில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு பொருளானது காற்றின் ஒளியை வேகத்தை விட அதிக வேகத்தில் செல்லும் போது அவை அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றன. இவ் அதிர்வலைகள் அதிக ஆற்றலை பெற்றிருக்கும். இவ் அதிர்வலைகளால் காற்று ஏற்படும் அழுத்த மாறுபாட்டின் காரணமாக இவ் அதிர்வலைகள் அதிக ஆற்றலை பெற்றிருக்கும். இவ் அதிர்வலைகள் காற்றில் ஏற்படும் அழுத்த மாறுபாட்டின் காரணமாக கூர்மையான மற்றும் உரத்த ஒளி உண்டாக்குகின்றது. இதனை ஒளி முழக்கம் என்கிறோம். ஆகாய விமானங்கள் உண்டாகும் அதிர்வலைகள் கண்ணாடி மற்றும் கட்டடங்கள் சேதப்படுத்தும் அளவிற்கு ஆற்றல் கொண்டவையாகும். ஸோ இது வந்து ரொம்ப எவ்வளோ எஃபிஷியன்சியாக இருக்கும், எவ்வளோ சவுண்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்க் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் எ வெரி ஷார்ப் அண்ட் லவுட் சவுண்ட் கால்ட் த சோனிக் பூம். இந்த சோனிக் பூம் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்லைன் பண்ணீங்க, அது முக்கியமான பாயிண்ட். த ஷார்க் வேவ்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஏர்கிராஃப்ட் ஹவ் எனர்ஜி டு ஷேட்டர் கிளாஸ் அண்ட் ஈவன் டேமேஜ் பில்டிங். அந்த அளவுக்கு ஒளியோட அதிர்வலைகள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸில் நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டூ இன் ஃபேக்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒளியானது காற்றை விட 5 மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கேஸஸை விட லிக்யூடில் வந்து அதிகமாக ஸ்பீடு இருக்கும், லிக்யூடை விட சாலியில் அதிகமான ஸ்பீடு இருக்கும். கடல் நீரின் ஒளியில் வேகம் மிக அதிகமாக, அதாவது 5500 km/மணி இருப்பதால் கடல் நீருக்குள் 1000 km தொலைவில் இருக்கும் 2 திமிலங்கள் ஒன்றுக்கொன்று எளிதில் பேசிக்கொள்ளும். ஸோ வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய 2 திமிங்கலங்கள் வந்து பேசுறது வந்து ஒன்று கேட்டுக்கும். இப்போ நமக்கு அப்படி கேட்காது, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நம்மளோட என்ன ஆகும், நிற்கிறவங்களுக்கு கேட்கும், அதுக்கு மேலே கேட்காது. ஆனால் வாட்டரில் நின்று பேசுகிறப்ப நல்லா சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்டு ட்ராவல் ஆகிறது வந்து நல்லா கேட்கும். Sound travel about 5 times faster in water in air since the speed of the sound in a sea water is very large. Being about 1530 meter per second, which is more than 5500 km per hour. Two whales in a sea which are even 100 of kilometer away and can talk to each other very easily through the sea water. So simple fact தான் நோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. ஸோ சவுண்டுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டினால தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த மைக்ரோஃபோன், ஹாரன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். யூசஸ் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். அந்த ஷேப் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஷேப் மூலயமா என்ன கட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சவுண்டு வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இருக்கக்கூடிய சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் போகிற மாதிரி தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே சவுண்டு கேட்கும் நம்ம பேசுறது. ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி, இந்த மெகாஃபோன் ஆர் ஹாரனை யூஸ் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ஃப்ரண்டில் மட்டும் தான் நல்லா கேட்கும். அதுக்கு என்ன காரணம், அந்த ஷேப் தான். யூசஸ் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி அந்த ஷேப் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா டெத்தஸ்கோப்லேயும் இந்த ஷேப் தான் இருக்கும். இந்த இதயத்தில் வச்சு கேட்பாங்க டாக்டர்லாம் யூஸ் பண்ணுறது, அதுக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இந்த ஹாரன் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இதே மாதிரி ஷேப் தான் யூஸ் பண்ணுறாங்க. டெத்தஸ்கோப் இதய துடிப்பளவி அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே. இதெல்லாம் யூசஸ் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டோட அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் மேலும் அறிந்து கொள்வோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. காஷன், அபாயம். நீண்ட நேரம் காதுகள் பொறியை, இயர்ஃபோனை பயன்படுத்தும் போது, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா எல்லாருமே இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஹெட்செட் போட்டு தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. பயன்படுத்தும் போது உட்செவி பகுதியில் தொற்று ஏற்படுத்தும் செவிப்பறை பாதிப்படும் நிலையும் உருவாகும். நீங்கள் சாலையில் செல்லும் போதும் சிகநிலை கடக்கும் போதும் காதுகள் பொறியை பயன்படுத்தினால் உங்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது. தூங்கும் போது காதுகள் பொறியை பயன்படுத்துவது பேராபத்தினை ஏற்படுத்தும். ஏனெனில் அதனால் மின்சாரமாக செல்கிறது. அதிகமான பயன்பாடு எரிச்சலையும் உண்டு பண்ணலாம். ஆகவே காதுகள் பொறியை பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். ஸோ ஜென்ரலான ஒரு இது எக்ஸாம்ஸ் வேண்டாமல் உங்களுக்கு யூஸ் ஆகாது, ஒரு அவேர்னஸ்க்கு தான். காது இதெல்லாம் வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் எக்ஸாம்ஸ் நல்லா எழுத முடியும். அந்த வகையில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் ஆஃப் இயர்ஃபோன் ஃபார் லாங் ஹவர்ஸ் கேன் காஸ் இன்ஃபெக்ஷன் இன் த இன்னர் பார்ட் ஆஃப் த இயர். அப்பார்ட் ஃப்ரம் டேமேஜ் டு த இயர் ட்ரம்ஸ், யுவர் சேஃப்டி இஸ் இன் த டேஞ்சர். இஃப் யூ வியர் இயர்ஃபோன் வைல் கிராசிங் சிக்னல், வாக்கிங் ஆன் த ரோட் அண்ட் டிராவலிங், யூசிங் இயர்ஃபோன் வைல் ஸ்லீப்பிங் இஸ் all the more dangerous as current is passing in the wire. It may even lead to mental irritation. Hence you are advised to deter from using earphone as far as possible.
ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காஷன்ஸ், அபாயம், அதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எக்கோ. ஸோ சவுண்டோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்கோ. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பேசுறது வந்து நமக்கே திரும்ப கேட்கறதுக்கு பேர் தான் எக்கோ. ஸோ இந்த எக்கோ வந்து உருவாகிறதுக்கு மினிமமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 மீட்டர். ஸோ வந்து ஒரு எக்கோ போயிட்டு வரதுக்கு 34 மீட்டர். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் நம்ம போதும் ஒரு எக்கோ கிரியேட் பண்ணுறதுக்கு? 17 மீட்டர். மினிமம் டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1/10 செகண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது 0.1 செகண்ட். 0.1 செகண்ட் தேவை. மினிமம் 17 மீட்டர் டிஸ்டன்ஸில் பண்ணியிருந்தா தான் ஒரு எக்கோ வந்து கிளியராக உருவாக்க முடியும். ஸோ இந்த 2 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கணும். அப்புறம் ரிவர்பரேஷன், எதிர் முழக்கம். ஒரே எக்கோ நிறைய வாட்டி கேட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ரிவர்பரேஷன் சொல்லுவாங்க. இந்த ரிவர்பரேஷனுங்கிறது எங்கெங்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, இந்த சவுண்டு இன்ஜினியரிங், சவுண்டு மியூசிக்கல் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியம், அப்புறம் பெரிய பெரிய மண்டபம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரிவர்பரேஷன் வந்து நிறைய இருக்கும். தியேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ரிவர்பரேஷன் இருக்கும். ஆனால் நமக்கு தியேட்டரில் வந்து நமக்கு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் கேட்கறது கிடையாது. நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக தியேட்டரில் படம் வர்ற சவுண்டு மட்டும் தான் கேட்குது. ஆனால் நமக்கு அது என்ன ஆகலை, எதிரொலிச்சு கேட்கல. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ரிவர்பரேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை சவுண்டு அப்சார்விங் மெட்டீரியலால் ஃபுல்லாக வச்சிருப்பாங்க. தியேட்டர்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு, டிராப்பரைஸ், அப்புறம் அந்த அமுக்கப்பட்ட தேங்காய் நார், இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப லோ கிளாஸ் தியேட்டர்லாம் போனீங்கன்னா அந்த சீட்லலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார்லாம் வச்சிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? சவுண்ட் அப்சார்விங் மெட்டீரியல். இதனால தான் அந்த ரிவர்பரேஷன் என்ன ஆகுது, தடுக்க முடியுது. ஸோ ரிவர்பரேஷன் அப்படின்னு எதனால ஏற்படுது அப்படின்னா, ஒரு எக்கோ நிறைய வாட்டி ஏற்படுறதுனால க்ளோஸ்டு சர்ஃபேஸில் அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, சவுண்ட் அப்சார்விங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே புக்கில் இருக்கும், ரிவர்பரேஷனுங்கிற கீழே, அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மீ ஒலி, அல்ட்ராசோனிக் சவுண்ட் ஆர் அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ 20,000 to 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்மளால கேட்க முடியும். ஹியூமனால, மனிதனால் உணரக்கூடிய ஒலியோட அந்த ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போணுச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராசோனிக் சவுண்டுன்னு கேட்பாங்க, குற்றொலின்னு சொல்லுவாங்க. 20,000க்கு மேலே போணுச்சுன்னா அது மீ ஒலின்னு சொல்லுவாங்க, அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்னால நிறைய இடத்துல நமக்கு யூசஸ் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம், அப்ளிகேஷன் ஆஃப் அல்ட்ராசோனிக் சவுண்டு. ஸோ அதுக்கப்புறம் மோட்டோ நோ ஃபேக்ட் ஒன்று இருக்கு பாருங்க. வவ்வால், டால்பின் மற்றும் ஒரு சில திமிங்கலங்கள் மீ ஒலியை பயன்படுத்தும் முறையாகிய எதிரொலித்து இடம் கண்டறிதல் என்பதை முறையை பயன்படுத்துகின்றன. இதன் மூலம் பொருட்களை அடையாளம் கண்டு கொள்கின்றன. எதிரொலித்து இடம் கண்டறிதல் மூலம் வவ்வால்கள் இருட்டான குகையில் பயன்படுத்துவதோடு தங்கள் தேவையான இரையையும் பெற்றுக் கொள்கின்றன. டால்பின்கள் மற்றும் திமிங்கலங்கள் தண்ணீருக்கு அடியில் மீ ஒலி எதிரொலிகளை கொண்ட ஒலியை எழுப்பி அதன் மூலம் பயணிக்கின்றன. மேலும் தங்களுக்கு தேவையான இரையும் தேடிக் கொள்கின்றன. ஸோ வவ்வால்லாம் பார்த்தீங்கன்னா, வவ்வாலுக்கு வந்து கண்ணு தெரியாது. அது இருட்டிலலாம் போகிறப்ப என்ன ஆகும், இந்த மீ ஒலி அல்ட்ராசோனிக் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகி வரதை பொறுத்து தான் அது டிராவல் பண்ணுது. அதுக்கு தேவையான இரையையும் பிடிச்சிக்குது. அதே மாதிரி தான் டால்பினும் திமிங்கலமும் இன் சி வாட்டரில். ஓகேவா? அதான் அதில் கொடுத்துருக்காங்க. அனிமல்ஸ் சச் எ பேட்ஸ், டால்பின், ரேட், வேல்ஸ் அண்ட் ஆயில் பேட்ஸ் வேர் அல்ட்ராசோனிக் டெக்னிக் தட் யூஸ் டு எக்கோ அண்ட் ஐடென்டிஃபை த லொக்கேட் ஆப்ஜெக்ட். எக்கோலேஷன், இதுக்கு பேர் எக்கோலேஷன் சொல்லுவாங்க. அலோஸ் த பேட் டு நேவிகேட் த்ரூ த டார்க் கேவ்ஸ் அண்ட் ஃபைண்ட் இன்செக்ட் ஃபார் food. Dolphin and whales emit the rapid series of underwater click in the ultrasonic frequencies to locate their prey and navigate through the water. ஸோ இந்த மீஒலியோட அல்ட்ராசோனிக்ஸோட யூசர்ஸ் வந்து டால்ஃபினுக்கும் திமிங்கலம் அதுக்கப்புறம் வவ்வாலுக்குலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். அடுத்து ஜோனார். ஸோ ஜோனார் அப்படிங்கிறதும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க. சோனார் அப்படிங்கிறது கடலோட ஆழத்தை மெஷர் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 2 இது இருக்கும், டிரான்ஸ்மிட்டர்னு ஒன்று இருக்கும், ரிசீவர்னு ஒன்று இருக்கும். ஸோ டிரான்ஸ்மிட்டர் வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும், ரிசீவர் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கும். இந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்டு வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். எங்கே போய் அந்த தரையை முட்டுதோ அது வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். தரையில் போய் டச் ஆனோன்னா அப்படியே எதிரொலிக்க ஆரம்பிச்சிடும், அந்த ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத அந்த டிஸ்டன்ஸ் நம்ம டைம் டூரேஷனை நோட் பண்ணிப்பாங்க. சி வாட்டரில் எவ்வளோ ஸ்பீடு அப்படிங்கிற சவுண்டு ஸ்பீடு அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கான்ஸ்டன்டாக தெரியும். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது சோனார் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம், அந்த மின்னொலி இதய வரைபடம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருப்பாங்க. நம்ம அப்பா அம்மாட்ட கேட்டிங்கன்னா கூட தெரியும். சில பேர் நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சில பேர் பண்ணியிருப்பாங்க, இசிஜி எடுத்திருப்பாங்க. ஸோ நம்மளோட இதயம் வந்து எந்த அளவுக்கு துடிக்குது அப்படிங்கிறத சில இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு கிராஃப் மாதிரி கொண்டு வருவாங்க. இதுவும் இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டு தான் ஒரு அப்ளிகேஷன் தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஏர் கொடுத்துருக்காங்க. செவியோட அமைப்பு, நம்மளோட காதுகளோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னு பாருங்க, ஹெலிக்ஸ், ஏர் கேனல், அதுக்கப்புறம் கார்னியா நரம்பு, காக்லியா, அப்புறம் செவிப்பறை, குருத்தளவு, காட்லீச், ஏர்லோப், அவுட்டர் ஏர். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதோட என்னென்ன பாயிண்ட்டுங்கிறத நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, 9th ஸ்டாண்டர்டை நம்ம முடிச்சிடறோம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் தேட்டமில்
என்னென்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்த்துங்க. இதோட கண்டினியூஷனாக நம்ம அடுத்தது 10th ஸ்டாண்டர்டுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ 9th ஸ்டாண்டர்டை நீங்கள் ப்ராப்பராக இது சொன்னது எல்லாத்தையும் நோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சவுண்ட் ஒரு பாட்டு முடிச்சிடும். அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் போயிடலாம்.